வெல்கம் டு எஸ்டிவி லைஃப். நம்மளோட சேனலில் வரிசையாக இந்திய பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் இப்போ வரைக்கும் 5 பிரதமர்களோட வாழ்க்கை வரலாறை பார்த்துருக்கோம். இன்னும் நீங்கள் அந்த வீடியோஸ்லாம் பார்க்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துட்டு போயிட்டு செக் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நாம் 6வது பிரதமராக சரண் சிங் அவர்களோட வாழ்க்கை வரலாறு தான் பார்க்க போகிறோம். இந்தியாவின் முதுகெலும்பு விவசாயம்னு சொல்லுவோம். அந்த விவசாயிகளின் உண்மையான பிரதிநிதியாக பிரதம மந்திரி நாற்காலி வரைக்கும் போன ஒருத்தரை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இவருடைய காலம் இந்திய அரசியலில் ஒரு பொற்காலம்னு சொல்லலாம். ஒரு பக்கம் நேருவோட கொள்கைகளை எதிர்த்த துணிச்சல், இன்னொரு பக்கம் ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தை எதிர்கொள்ளாத விசித்திரமான சூழல். சௌதாரி சரண் சிங் அவர்களோட வாழ்க்கையில் இவ்வளவு விஷயங்கள் இருக்கான்னு நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. இன்றைக்கி நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சரண் சிங் அவர்கள் 1902 வருஷம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி உத்தரப்பிரதேச மாநிலம் மீரட் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நூர்பூருங்கிற கிராமத்தில் பிறந்தார். இவருடைய ரத்தத்திலேயே சுதந்திர வேட்கை இருந்துச்சு. 1857 வருஷம் சிப்பாய் கழகத்தில் ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி வீர மரணம் அடைந்த ராஜா நகாரின் சிங் படையில் இவருடைய தாத்தா முக்கிய வீரராக இருந்தார். ஆங்கிலேயர்களின் அடக்குமுறைக்கு பயப்படாம தலைமறைவாக வாழ்ந்து தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றின ஒரு வீர பரம்பரையில் வந்தவர் தான் நம்ம சரண் சிங். விவசாய குடும்பத்தில் பிறந்தாலுமே படிப்பில் சரண் சிங் ஒரு மேதை. ஆக்ரா பல்கலைக்கழகத்தில் 1925 கலைத்துறையில் முதுகலை பட்டமும் 1926 வருஷத்தில் சட்டத்தில் முதுகலை பட்டமும் வாங்கினார். அப்போவே பெரிய வக்கீலாக வரணும்னு கனவு கண்ட அவர் 1928 காஷியாபாத்தில் சிவில் வழக்கறிஞராக வேலைய ஆரம்பித்தார். நேர்மைக்கும் துல்லியமான சட்ட அறிவுக்கும் அவர் பெயர் போனவர். ஆனால் நாட்டுக்காக சிறை செல்ல அவர் தயங்கவே இல்லை. காந்தியடிகளின் அகிம்சை வழியில் ஈர்க்கப்பட்ட சரண் சிங் காங்கிரஸில் இணைந்து போராட்டங்களில் குதிச்சார். 1930 வருஷம் உப்பு சத்தியாகிரகத்தில் கலந்துக்கிட்டதுக்காக 6 மாதம் சிறையில் இருந்தார். அது மட்டும் இல்லாமல் 1940 தனிநபர் சத்தியாகிரகம் செஞ்சதுக்காக 1 வருஷம் சிறை தண்டனை அனுபவிச்சார். 1942 வருஷம் வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தில் இவரோட பங்களிப்பு ரொம்பவே முக்கியமானது. ஆங்கிலேய அரசால் பலமுறை வேட்டையாடப்பட்டும் சளைக்காம போராடினார். 1937 வருஷத்தில் தன்னோட 34வது வயசில் உத்தரப்பிரதேச சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். அப்போவே சப்ரோலி தொகுதி மக்களோட செல்ல பிள்ளையாகவே மாறினார். விவசாயிகளோட கஷ்டத்தை நேரில் பார்த்தவர் அவர். அதனால் விவசாயிகளுக்கு எதிராக செயல்பட்ட வியாபாரிகள் மற்றும் இடைத்தரகர்களை ஒடுக்க பல கட்டுரைகளை எழுதினார். 1938 அவர் கொண்டு வந்த விவசாய விளைபொருட்கள் சந்தை மசோதா தான் இந்தியாவிலேயே விவசாயிகளுக்காக கொண்டு வரப்பட்ட முதல் புரட்சிகரமான மசோதா. இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பிரதமர் நேருவுக்கும் சரண் சிங்குக்கும் இடையே கொள்கை ரீதியாக பெரிய மோதல் வெடிச்சது. நேரு அவர்கள் சோவியத் முறையிலான கூட்டுறவு பண்ணைகளை விரும்பினார். ஆனால் சரண் சிங் அவர்கள் இந்திய விவசாயிகளுக்கு தன் நிலம்தான் உயிர், அதை விட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு தைரியமாக எதிர்த்தார். இதனால் காங்கிரஸ் கட்சிக்குள்ளேயே அவருக்கு பல நெருக்கடிகள் வந்தாலுமே விவசாயிகளுக்காக தன் அரசியல் வாழ்க்கையே பணயம் வச்சார். 1967 காங்கிரஸிலிருந்து வெளியே வந்து பாரதிய கிருந்தி தள் கட்சியை ஆரம்பித்தார். அதே வருஷம் உத்தரப்பிரதேச முதலமைச்சராக பதவியேற்றார். இவர் கொண்டு வந்த நில சீர்திருத்தங்கள் இன்னைக்குமே அங்கே பேசப்படுது. நிலப்பிரபுக்களிடமிருந்து நிலத்தை ஏழை விவசாயிகளுக்கு கொண்டு போய் சேர்த்ததுல இவருக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. 2 முறை முதலமைச்சராக இருந்து உத்தரப்பிரதேசத்தை விவசாயத்துல தன்னிறைவு பெற செஞ்சாரு. 1975 அவசர நிலை பிரகடனத்தின் போது இந்திரா காந்தி அவர்களால் சரண் சிங் சிறையில் அடைக்கப்பட்டாரு. நேருவோட மகளுக்கு தான் என்ன தெரியாது, ஆனா எனக்கு அவங்கள பத்தி நல்லாவே தெரியும்னு சவால் விட்டாரு. சிறையில் இருந்து வெளியே வந்ததும் ஜனதா கூட்டணியை உருவாக்கி 1977 தேர்தலில் மிகப்பெரிய வெற்றிக்கு காரணமாக இருந்தார். அந்த தேர்தலில் ஏர் உழவன் சின்னத்தை அவர் கேட்டு வாங்கியது ஒரு பெரிய அரசியல் வரலாறு. 1979 வருஷம் ஜூலை மாதம் 28ஆம் தேதி இந்திய பிரதமராக பதவியேற்றார். ஆனால் உள்கட்சி பூசல் காரணமாக மொரார்ஜி தேசாய் பதவி விலக இந்தியா காங்கிரஸின் நிபந்தனையற்ற ஆதரவோடு ஆட்சியை பிடிச்சார். ஆனால் சரண் சிங் பதவிக்கு வந்த சில வாரங்கள்லேயே இந்திரா காந்தி தன் ஆதரவை வாபஸ் வாங்கிட்டாங்க. இதனால் நாடாளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அவர் ராஜினாமா பண்ண வேண்டியதாக போச்சு. ஒரு பிரதமர் ஆனால் ஒரு நாள் கூட நாடாளுமன்றத்தில் நுழையல. இது வரலாற்று நீங்காத ஒரு இடம். 1987 வருஷம் மே மாதம் 29ஆம் தேதி சரண் சிங் காலமானார். அவர் இறந்த பிறகு அவரோட மகன் அஜித் சிங், இப்போ பேரன் ஜெயந்த் சௌதாரி வரைக்கும் அவரோட அரசியல் வாரிசுகள் இருக்காங்க. டெல்லியில் இருக்கக்கூடிய அவரோட நினைவிடமான கிசான் காட் இன்னைக்குமே விவசாயிகளின் புனித இடமாக கருதப்படுது.
ஒரு விவசாயி நினச்சா பிரதமர் நாற்காலியிலையும் உட்கார முடியும்னு நிரூபித்தவர் இவர். நீங்கள் சரண் சிங் அவர்களை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.